Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு அருமையான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமா முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. முந்திரி கிஸ்மிஸோட அளவு உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1 கப் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு சேமியா சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கையெடுக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போது தான் எல்லா சைடுமே ஈவனாக வறுபட்டு வரும். நம்மளுக்கு பால் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு சேமியா வறுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வறுபட்டு வரும். டார்க் கோல்டன் கலரில் வறுத்துருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்கை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பால் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொதித்து வேக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து வேக விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சேமியாவை எடுத்து உங்களோட விரலால் இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வருது. அப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். சேமியா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கட்டாயம் சேமியா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா வேகாது. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரையணும். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, கண்டென்ஸ்டு மில்க் தான். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை மில்க் மேட் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். இப்போது இதில் நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த சேமியா பாயாசமே ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு பால் பாயாசம் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சேமியா பால் பாயாசம் ரெடி. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.